வணக்கம். உங்கள் பாண்டியம்மா சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா, இங்கே பிந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். பிந்து அக்கா வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஸ்பெஷல். பூராமே நம்ம கிராமத்து சமையல் மாதிரி இருக்கும். நம்ம அம்மத்தா அப்பத்தாட்ட நம்ம சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபீலு அப்படி இருக்கும் நம்மளுக்கு. எல்லாமே மண்பானையில் தான் ரெடி பண்ணுவாங்க. சாப்பிட்ற தட்டுலேருந்து எல்லாமே அந்த சமைக்கிறத விட அதோட பாத்திரத்தை பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணும் போல தோணும். அது மாதிரி தான் எல்லாமே மண்பானை தான். எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா, வேப்பம்பூ ரசம். இது ஒவ்வொரு அந்த நம்ம வருஷ பிறப்பு இதுகளுக்கெல்லாம் செய்வாங்க. இப்போ சம்மர் சீசன்னால் இந்த வேப்பம்பூ கிடைக்கும். இந்த வேப்பம்பூவில் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன்னு இருக்காங்க. நானும் பழகிக்கிற போகிறேன். இன்றைக்கி அக்கா சமைக்க போகிறாங்க, நான் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் மட்டும் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொன்று ஒன்று பண்ண சொல்கிறேன் அக்காட்ட. இது நம்ம கிர்ணிப்பழம் ஜூஸ் போடுவோம். அந்த கிர்ணி பழத்தில் இவங்க பானகம் செய்கிறாங்க. நம்ம புளியில் போட்டு நம்ம பானகரம் செய்வோம். நம்ம கோயில் திருப்பரங்குன்றம் எல்லாம் எந்த ஒரு கோயில், நம்ம அழகர் கோயில் எதுக்குனாலும் அந்த பானகம் குடிக்கிறதுக்காகவே ஓடுவோம். கார்த்தியெல்லாம் வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு வீட்டில் வச்சு குடிப்பான். அன்னைக்கு நாங்கள் வந்தப்போ சாய்பாபா அதுக்கு வந்தப்போ அந்த பானகம் செஞ்சுருந்தாங்க. அது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அக்கா அதை ஒரு தடவை எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்றிருக்கேன். நான் இன்னைக்கு அதுவும் செய்ய சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்து பண்ணலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட்டு. ஓகே, அக்கா செய்வாங்க, கூட இருந்து பார்க்கலாமா? ஒன்றா என்னென்னு செய்கிறத பார்ப்போம். மிளகு இப்போ எல்லாம் ரெடி பண்ண போறீங்க. நான் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. எல்லாமே இடிச்சே செய்றீங்க என்னக்கா? ஆமா, சூப்பர். இது சீரகம். ஓகே. இதெல்லாம் எங்க பாப்பா செய்யும். நான் சொல்ல நல்லா பவுடர் பண்ணிடுறீங்க. ஆமா, எல்லாமே மிக்சிக்கா. ஆனா இப்ப இந்த கையில செய்யறதுல ஒரு டேஸ்ட் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. பூரா சோம்பேறி ஐட்டம், வேற ஒண்ணும் இல்லை, சோம்பேறித்தனம். பாருங்க எப்படி பவுடர் ஆக்கிட்டாங்க பாரு. அங்க பாரு. சூப்பர். ரெடி. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளை பூண்டு தட்டிக்கிறேன். சரி, இதுலயே போட்டு தட்டுவோமா இல்ல எடுத்து? ஆமா, இதுல போட்டு தட்டுவோம். போடுங்க. வெள்ளை பூண்டு போடவா? ஒன்னொன்னா போடுங்க. ஒன்னொன்னா போடவா? தட்டிக்கங்க. ஓகே. சேம் நம்ம ரசம் மாதிரியே தான் என்னக்கா, ரசத்துக்கு மாதிரியே எல்லாம் அதே போடுறது. ஆமா. அடுத்து மிளகா. இதெல்லாம் எங்கக்கா அப்படி ரசிச்சு வாங்குவீங்க? இது நாங்களும் மண்பானை வச்சிருக்கோம். ஆனா தண்ணி ஊத்துறதுக்கு வச்சிருக்கேன். ஆனா இப்படி எல்லா டிஷ்ஷுமே இப்படி எவ்வளவு அழகா பார்த்து ரசிச்சு, இதுலயே உங்களுக்கு தெரியுது எப்படி ரசனையோட ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க. வணக்கம் மக்களே. இந்திரஜாவாதான் கதறிட்டு இருப்பான், என்னை விட்டுட்டு என்னென்னடா பண்றீங்க அப்படின்ட்டு. ஆமா, விந்த காட்டுமே சூப்பரா சமைப்பாங்க. இன்னைக்கு காலையில எனக்கு டயட் ஃபுட் வேணும்னு கேட்டதுமே எத்தனை டிஷ் தெரியுமா? பப்பாளி காயை வச்சு ஒரு அழகான ஒரு சாலட், அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் துவையல், அப்புறம் முருங்கை சூப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல கேப்ப களி. அழகா கேப்ப களிக்கு பாத்தீங்கன்னா அது சிறு பருப்பா, என்ன பருப்பு? பாசி பயிறு, பச்சை பயிறு, சாம்பார். அம்மா இப்போ இது பத்த வைக்கலாமா? எல்லாமே தட்டி வச்சாச்சு. வைக்கலாம். அடுப்பு எரியுது, சூப்பரா எரியுது. நம்ம பாட்டி இவங்க எல்லாம் பருத்தி மாறு பழைய பேப்பர்லாம் சுருட்டி வச்சு எரிப்பாங்க. இப்ப நம்ம ஹோம்ல பிள்ளைய வந்துட்டாலே நாங்க விறகடுப்புதாக்கா. வெளியில வச்சு மலை பக்கத்துல பூரா விறகெல்லாம் பெறக்கிட்டு வந்துருவாங்க. விறகடுப்புலதான் சமையல் பண்ணுவேன். அது ஹெல்த்தியான. ஆமா, நான் சமையல் பண்ணுவேன், எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க, நான் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கொடுக்க என்னென்ன கேட்குறீங்களோ இங்கே பாரு. இது கூட மண்பானையிலே அரசல் டப்பா.
அது கூட அரசல் அஞ்சரை டப்பான்னுவாங்க, அஞ்சரை பெட்டி, அஞ்சரை பெட்டி எல்லாமே மண்பானை தான். கடுகு கடுகு அவ்வளோதான். இந்த மண்சட்டியில ஒரு சமையல் பண்றதுல என்ன ஒரு பெஸ்ட்னாக்கா, சட்டி சூடேறது வரைக்கும் தான். சூடு ஏறினா ஒரு செகண்ட்ல வேலை நடக்கும். இப்ப கேஸ் தட்டுப்பாடு வருதுன்னொடனே இப்போ பூரா விறகடுப்புக்கு மாறிட்டாங்க. இப்ப அடுப்பு கறி டிமாண்டா இருக்கு ஹோட்டல்ல எல்லாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளிக்கிறாங்க இப்ப எல்லாமே. அடுத்து என்னக்கா எடுத்துற, இந்த இடிச்ச ஐட்டங்கள். ஆமா, மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா. தக்காளி புளிய கரைச்சிட்டீங்களா? கரைச்சிட்டேன். கொஞ்சம் வேகட்டும். வேகட்டும். கைக்கு ஆகுதா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன்னா, அது இதில் இருக்கு பாருங்க. கல்லுப்பு, அது மஞ்சள் அடி தான் போடுங்க. கரண்டி எல்லாமே மரக்கரண்டி தான். ஆனா நான்லாம் கிண்டுறதுக்கு டெய்லி ஒரு சட்டியை உடைச்சிருவேங்க்கா. புளி அடுத்து மஞ்சள் பொடி வைக்கும். அடுத்து மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள். ஆமா, போடுங்க. அடுப்பு இன்னைக்கு ரொம்ப ஜோரா எரியுது. வெயில், அந்த வெயில் அடிக்குதுல, அதனால விறகெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. புளி ஊத்திரவா? போடுங்க. புளி பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு இப்படி போட சொல்றாங்க. போட்டுட்டு நம்ம அதிலே கரைச்சிருவோம். இப்ப எல்லாமே இந்த மஞ்சக்க பாருங்க ரெடி ஆகுறதுக்குள்ள நாங்க மஸ்க் மெலனோட பானகம் பண்றோம். வாட்டர் மெலன் இது மஸ்க் மெலனா அதுக்கு பேரு. வேப்பப்பூ, கிர்ணிப்பழம், முலாம்பழம். அது இது வேப்பம்பூ இறக்கும் போது அது வச்சிருங்க அங்கே. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஓகே, பஸ் டன். ஓகே, ஒரு 2-3 மினிட்ஸ் சீக்கிரமா பாயிலுக்கு வந்துடும். ஏன்னா நிறையா ஃபயர் நல்லா எரியுது. ஓகே, நீங்க இப்போ ரசம் நல்லா குதிக்குது. ஏக்கா அந்த பூவை பார்த்தோன்னேக்கா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? சிரிக்காதீங்க. சிரிக்க மாட்டேன். பூ பூவாய் பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சிரிப்புன்னு சொல்லாதீங்க, வேப்பம்பூ. அப்படியே போட்டுறணும். என்னக்கா? எஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஒருத்தர் வந்து வறுத்து வச்சுக்கிடுவாங்க. எப்போ கிடைக்குதோ அப்போ சம்மர் சீசனில் வாங்கி வறுத்து இது காய போட்டு வச்சுக்கிடுவாங்க. ஒருத்தர் நெய்யில் வறுத்து போடுவாங்க. இது பச்சையாக போட்டோம்னா ரொம்ப நல்லது. வேப்பம்பூவை பொறுத்த வரைக்கும் குச்சி பல்லு வளர்க்குறது. ஆமா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்கக்கா. இந்த வெல்லம் கொஞ்சோண்டு போடுங்க. சரி, போடுப்போ. இதுல புளிப்பு, காரம், இனிப்பு கொஞ்சம், கசப்பு கொஞ்சம். ஸோ எல்லாமே 5 சுவை இருக்கு. இது போடுங்க கொஞ்சம். இனிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய போடுங்க. ஆமா, போது எல்லா சுவை சேர்ந்து இது நல்லா கொதிக்கணும். நம்ம ரசம் வந்து நுர கட்டினோன்னே இறக்குவோம். வேப்பம்பூ ரசம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதோட சாறு பூரா இறங்கட்டும். ஆமா, நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம சாப்பாடுல ஊத்தி சாப்பிடணும்னு கூட இல்ல, சூப்பு மாதிரி ஒரு டம்ளர் ஊத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆமா, ஏன்னா குழந்தைகளுக்கு நல்லது. இப்ப என் பேரையெல்லாம் வந்தேன்
அந்த வேப்ப கொழுந்த அரைச்சு ஊட்டி விட்டேன். 2-3 சங்க கொடுத்துட்டோம். கார்த்தி குடிக்க மாட்டேன். குடிச்சாரா? கார்த்தி குடிக்க மாட்டேன் சின்னதுல. இவருக்கு தெரியாதுல. அப்பத்தாயிரமோ கொடுக்குதுன்னு நல்லா 4-5 சங்கு ஊத்தி விட்டேன் பிள்ளைக்கு. ஓகே, நல்லா கொதிக்குது. ஆமா, எடுத்துடலாமா? பாருங்க. ஓகே, சூப்பர்க்கா. இது மண் சட்டில இன்னொன்னு விசேஷம் என்னன்னா, நான் இறக்கி வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு கூட இது அந்த சூடு இருக்கும். அந்த இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு. அடுப்பை விட்டு இறக்கியும். ஆமா. ஓகே, அதுக்கு ஒரு ரசம் ரெடி. சூப்பரா இருக்கு. ஓகே, ரசம் வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா, சரி. இப்ப பானக்காய் கேட்டீங்கல்ல, இந்த பழம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர். இப்போ இதுக்கு தேவையானது இது என்ன? சக்கரை, வெல்லம், மண்டை வெல்லம். மண்டை வெல்லம் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? இதுக்கு ஜிஞ்சர். ஓ, இஞ்சி போடணும். ஆமா, இஞ்சி போடணும். இஞ்சி. இது லெமன். இது ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர். சரி. வாட்டர். இது வந்து நம்ம ராம்நவமி அப்போ கர்நாடகாவுல கண்டிப்பா இந்த பானக்கம் பண்ணி ஊர்ல எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ராமநவமி அன்னைக்கு இது பானக்கம், தண்ணி மோர், அப்புறம் எசருபேளைன்னு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு பாசி பருப்பு வச்சு அது ஒரு இது. அதான் நம்ம சித்திரை திருவிழா, பங்குனி உத்தரம், நம்ம இதுல எப்படி பானகம் செய்வோம், நீர்மோர். இது ராம்நவமி வந்து ரொம்ப வெயில் காலத்துல வரும் இல்லையா, அதனால கர்நாடகாவில இந்த 3 ராம்நவமி அன்னைக்கு கண்டிப்பா பண்ணி சாமிக்கு வச்சு ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. இது கட் பண்ணி கிர்னி பழம், முலாம்பழம். இதோட டேஸ்ட் பாத்திருக்கீங்களா? வெள்ளரி பழம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் பாதி. ஆமா, நான் என்ன சென்னை போனோடனே செஞ்சு வச்சிருவேன் பாப்பாக்கு. அன்னைக்கு பாப்பா தான் நல்லா குடிச்சா இந்த இதை. ஓ, பிடிச்சிச்சோ? அவளுக்கு பிடிச்சிருச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டான ஒரு பானகம் அது செய்யுங்க. நம்ம புளி வெல்லம் எல்லாம் போட்டு பண்ணுவோம். இதை ஒரு தடவை பண்ணுவோம். ஏன்னா இப்ப நல்ல சீசன், முலாம்பழம் சீசன் தானே. எங்க போனாலும் கிர்னி பழம் ஜூஸ் கொடுங்கன்னு வாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் வேற, ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும். அக்காவோட தமிழ் பிடிக்கும், தமிழ் பேசுறது பிடிக்கும் அக்கா. எனக்கு ஆமா, கன்னடம் கலந்த தமிழ். ஆமா, டிஃப்ரெண்டா இருக்கும். இதை இப்போ கட் பண்ணிட்டு இது மிக்சியில போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். சரி, நீங்க கொடுங்க, நான் அரைச்சிட்டு வரேன். ஆமா, மிக்சியில போட்டுட்டு கொண்டு வரலாம். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பழமா இருக்கணும். இது அவ்வளவு பழம் இல்லை, இல்லைன்னா கையிலேயே இப்படி பண்ணிடுவோம். பழமா இருந்தா கையில கரைச்சிருவீங்க. சூப்பரா கட் பண்ணியாச்சு. ஆமா, இத நைஸா அரைக்கணும். நைஸா இல்ல, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 2 வாட்டி நீங்க போட்டீங்கன்னா அந்த சங்க்ஸ் வாயில கிடைச்சா நல்லா இருக்கும். நல்லா, அதை எடுத்துட்டு போங்க. எனக்கு இந்த அடுப்பை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருதுக்கா. சொல்லுங்க. இப்ப நம்மளும் அடுப்பு வச்சிருக்கோம். ஆனா இந்த அடுப்பு ஸ்டைல் வந்து நம்ம அம்மா அவங்க வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் அப்படி சாணி மொழிகி இதெல்லாம் பண்ணுவாங்க. பலாக்கொட்டை கிடைச்சா பலாக்கொட்டையை உள்ள போட்டு விட்டுருவோம். பலாக்கொட்டைன்னா அந்த பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டோட இது. கிழங்கு சூடு பண்ணுவோம். ஆமா, பலாக்கொட்டை சூடு பண்ணுவோம். எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த சுட்டு திங்கிறது ரொம்ப டேஸ்ட். ஆமா, சோளக்கருது கொண்டாங்க அரைச்சி. அதெல்லாம் இப்ப காசு கொடுத்து தானே சென்னையில வாங்குவீங்க, பெங்களூர்ல வாங்குவீங்க. சுட்ட இது என்ன, மக்காச்சோளம். ஆமா, இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி இருக்கீங்க. தண்ணியில இது சர்க்கரை கொஞ்சம் அது கரைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நீங்க இந்த இப்ப இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கீங்க. திப்பி திப்பியா நல்லா. இது மட்டும் கொஞ்சம் தட்டி கொண்டு வரவா? இங்கே இருக்கு பாருங்க. ஓ, இது ஏலக்காய். அம்மா பாத்துக்கோங்க, ஏலக்காய் பவுடர். ஓகே, ஏலக்காய் பவுடர் பண்ண வரலைன்னா நீங்க கொஞ்சம் ஜீனி போட்டு பவுடர் பண்ணுங்க. ஆமா ஆமா, பொங்கலுக்கு இதுகளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியா இருக்கும். எவ்வளவு தண்ணி வேணாலும் ஊத்திக்கலாம். என்னக்கா?
ஆமா அதே அப்படியே நம்மதுதான் நீ பார்த்துட்டோம்ல. ஆமா பாருங்க, இப்போ நான் கொஞ்சோண்டு லெமன் இது பண்றேன். நீங்க இது பண்றீங்கல்ல. இப்போ இதில் தண்ணியில் சக்கரை போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம், எலுமிச்சம்பழம் புளிப்புக்கு ஆமா இது ஒரு பழம் போட்டிருக்கோம். இப்போ இதை ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இதை மெதுவா 1-2 அரைச்சு அப்படியே சூப்பர். இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாஸ் கொண்டு வரேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த சக்கரை கரையிற வரைக்கும். ஆமா எல்லாம் கரைச்சாச்சு. லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். புளிப்பு எவ்வளோ தேவையோ அத்தனை லெமன் புழிஞ்சுக்கலாம். சூப்பர். சூப்பர். கொஞ்சம் இது வந்து வச்சிருக்கலாம் என்னக்கா, வச்சு குடிக்கலாம். வச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க அதான் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சுக்கலாம். இது என்னதுக்கா? பிளாக் சால்ட். ஓ, இந்த இது இனிப்புனாலே கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் லைட்டா தூக்கலா இருக்கும். போடுங்க. அந்த மண்சட்டினும் போது உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. இல்லை இல்லை சரி, இப்போ டேஸ்டிங் டைம். ஃபர்ஸ்ட் நானா கார்த்திக் கொடுப்போம். கார்த்தி இந்த ஃபர்ஸ்ட் கார்த்திக் சாருக்கு கொடுங்க. அவனுக்கு தான் அன்னைக்கு பிடிச்சிச்சு, நல்லா குடிச்சான். சப்ஸ்கிரைபும் ஆமா வாங்க எல்லாருக்கும் குடிக்கலாம். எவ்வளவு நாள் குடிச்சேன். நீங்க சுகர் கட்ல இருக்கனால எனக்கு இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். சரி டேஸ்ட் பண்ணுங்க. போதும், செம்மையா இருக்குடா. டேடா சுகரே தெரியல, சூப்பரா இருக்கு. இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிங்க. இந்த வெயிலுக்கு வீட்டுல செஞ்சு கொடுங்க. இருக்கலே கம்மியான விலை முலாம்பழம். நவீன் சூப்பரா இருக்கு. அந்த இஞ்சி வாயில படுது. இந்த நவீன் எல்லாமே முடிச்சாச்சு. அம்மாச்சியும் நானும் சேர்ந்து செஞ்சுட்டோம். ஆமா, உங்கள் பாண்டியம்மா சேனல்ல இருந்து அம்மாச்சி வந்திருக்காங்க கூட என் கூட பண்றதுக்கு. நல்லா இருக்காமா? கசப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே லைட்டான கசப்பு தெரியுதா? சூப்பராக இந்த ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.